இபிஎஃப்ஓவின் சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். குறைந்தபட்ச ஓய்வூதியமாகிய 1000 ரூபாய் 5000 ரூபாயாக உயர்த்த போறதாகவும் சில தகவல்கள் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த 5000 கொடுப்பாங்களா, எப்போல இருந்து உயர்த்த போறாங்க, இதற்கான அரசாணை வந்துருச்சா? ஸோ இதை பற்றின முழு தகவலை இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். இபிஎஃப்ஓல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. இபிஎஃப்ஓ பற்றின முக்கியமான செய்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இபிஎஃப்ஓவின் குட் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இனி 5 மடங்கு அதிக பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சில முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இது என்னோட ஓன் வாய்ஸ் தான், என்னோட ஓன் ஸ்கிரிப்ட் தான் அண்ட் என்னோட ஓன் எடிட்டிங் தான். இந்த வீடியோவோட தம்ப்நெயிலும் நான் தான் மேக் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த என்டையர் ஃபுல் வீடியோவும் நான் தான் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் கண்டென்ட் தான், என்னோட ஸ்கிரிப்ட் தான். அண்ட் இபிஎஃப்ஓ பற்றி பேசுறதுக்கான உரிமைகள் எல்லாருக்குமே இருக்கு. இபிஎஃப்ஓ ஒரு பப்ளிக் நியூஸ் தான். ஸோ நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு சொல்றதுக்கான எல்லா உரிமையும் நமக்கு இருக்கு. ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சொன்னாதான் மக்களுக்கு தெரியும். இபிஎஃப்ஓல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் மூலமா தான் பிஎஃப் கணக்கு தொடங்கப்படுது. அந்த பிஎஃப் கணக்கில் ஊழியர் சார்பாகவும் அவர் வேலை செய்யக்கூடிய நிறுவனம் சார்பாகவும் மாதந்தோறும் பங்களிப்பு செய்யப்படுகிறது. இபிஎஃப்ஓ இப்போ பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது 5 மடங்கு அதிக பணம் அப்படின்ற மாதிரியும் சில நடவடிக்கைகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் பணி ஓய்வு பெறும்போது அவர்களுக்கு நிதி பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இபிஎஃப் அமைப்பு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஓய்வு பெறக்கூடிய ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய ஓய்வூதிய தொகை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஓய்வூதியர்களுக்குமே ஒரு முக்கியமான ஒன்று தாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓய்வூதிய தொகையை நம்பி தான் இருக்காங்க. இபிஎஃப்ஓல யாரெல்லாம் பிஎஃப் கணக்கு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இபிஎஸ் எனப்படும் ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுகிறது. இதுல குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதிய தொகையாக எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 1000 ரூபாய் வழங்கப்பட்டு இருக்கு. பல ஆண்டுகளாக இந்த குறைந்தபட்ச தொகை என்பது மாற்றப்படாமலேயே இருக்கிறது. யார் யாருக்கெல்லாம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபாய் கிடைக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை தாண்டி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை என்னைக்கு உயர்த்துவாங்க, என்னைக்கு இந்த தொகை உயர்த்தப்படும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுல எந்த ஒரு சேஞ்சுமே ஏற்படாம தான் இருக்கு. விலைவாசி உயர்வு, வாழ்க்கை செலவினங்கள் இந்த மாதிரி பல மடங்கு அதிகரித்துட்டே இருக்கு. செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. ஸோ இதன் காரணமாக தற்போது வழங்கப்படக்கூடிய இந்த ஓய்வூதிய தொகை தங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னும் ஓய்வூதியர்கள் தெரிவிக்கிறாங்க. அடிப்படை தேவைகளை கூட இதன் மூலம் நிவர்த்தி செய்து கொள்ள முடியாது எனவும் பல்வேறு ஓய்வூதியதாரர்களும் தொடர்ச்சியா தங்களோட கவலைகளை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. தற்போது வழங்கப்படக்கூடிய இந்த குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதிய தொகையாகிய 1000 ரூபாயை 5000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று அரசு ஆலோசனை செய்து வருவதாகவும் தகவல்கள் அப்படிங்கிறது வெளியாகி இருக்குங்க. பல்வேறு தொழிலாளர் யூனியன்களும் ஓய்வூதியதாரர்களுக்கான கூட்டமைப்பும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்த நிலையில் அரசு இதை பற்றி ஆலோசனை நடத்தி வருவதாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. எனவே விரைவில் அரசு பென்ஷனை உயர்த்த ஒப்புதல் அளிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பட் எவ்வளவு சீக்கிரம் இந்த குறைந்தபட்ச 1000 ரூபாய் பென்ஷனை அரசு உயர்த்துவாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் அதற்கான ஆலோசனை மற்றும் ஒப்புதல் அளிக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எனவே இவ்வாறு ஓய்வூதிய தொகை அதிகரிக்கப்படும் பட்சத்தில் இபிஎஸ்சி பங்களிப்பு செய்து வரக்கூடிய தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு இனி குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையாகவே மாதம் 5000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர பிஎஃப் கணக்கில் இருக்கும் பணத்தை ஏடிஎம் வாயிலாகவே எடுப்பது போன்ற பல்வேறு புதிய சலுகைகளை இபிஎஃப்ஓ இந்த ஆண்டு கொண்டு வர உள்ளதாகவும்
திட்டமிட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதைத்தான் 5 மடங்கு அதிக பணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 1000 இருந்து 5000 ரூபாயாக இந்த வருஷமாச்சும் உயர்த்த போறதா தகவல்கள் சொல்லியிருக்காங்க. பட் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னுமே வெளியாகல. அரசு ஆலோசித்து வருவதா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதற்கான ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.